தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய புதிய நிரந்தர உதவியாளருக்கான வேலையை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பாக இருக்க போது எல்லாத்துக்குமே. ஸோ ப்ராப்பராக வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சால் கூட இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ சில பேர் யோசிப்பீங்க, ப்ரோ நான் வந்து 11th படிச்சிருக்கேன், நான் வந்து 12th படிச்சேன், நீங்கள் எது படித்தாலும் பிரச்சனையே வந்து கிடையாது. லோயர் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்புலேருந்து ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10th எனி டிகிரிக்குள்ளே யாராக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 18லேருந்து ஆரம்பிச்சு 56,900 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப்புக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோக்கு நான் வந்து தெளிவாக நான் ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லாத ஃப்ரெஷராக இருந்தாலுமே சரி, எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, நான் ஜாப்புக்கே போகல, இப்போ தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இருந்தாலும் சரி, இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 21/4/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். பெண்கள் SC ST PWBT கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஜாப்புக்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோ சரி, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் சரி இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் நீங்கள் அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்றத நான் வீடியோக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் சரியா. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க் நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்கையுமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும், நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும், எவ்வளோ சேலரி, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் MTS கொடுத்துருக்காங்க. MTSனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தான் பார்த்தீங்கன்னா MTS சொல்லுவாங்க. ஸோ MTSக்கான ஜாப் போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. இதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 25 வயது அப்படின்னா நீங்கள் SC ST கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயது வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் சரியா. அது எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சரியா. PWBT கேண்டிடேட் இருக்கீங்க, டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் போட்டு 35 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். PWBTலேயே ST கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருடம் போட்டு உங்களுக்கு 40 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 18,000 ஆரம்பிச்சு 56,900 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th or 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி இல்லைனா அதற்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். டெசரபிள் குவாலிஃபிகேஷனும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் அப்ளை பண்ண போகிறோம். இதோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அப்ளைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ரிஜிஸ்டர் பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. சாச்சுரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆண்களாக இருந்தால் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சாச்சுரேஷன் வந்து ஓப்பன் பண்ணி இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இல்லை வந்து செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபாதர் நேம் இருக்கு இல்லையா, ஸோ ஃபாதர் நேம் இல்லை உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நேம் நீங்கள் ரேண்டமாக எதுவுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபாதர் நேம் அப்படின்னு சூஸ் பண்ண அப்படின்னா இதில் வந்து அப்போ உங்கள் அப்பாவோட பேரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரியா. செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் தான் இது. எதற்காக அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வச்சு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே மேலே இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து லாகின் வந்துடும்.
அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஆல்ரெடி வந்துடும் இந்த இடத்துல. நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி, நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் இன் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய்க்க முடியும். நெக்ஸ்ட் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணுவோமோ அதே மெத்தட் உங்கள் நேமு டீட்டெயில்ஸு உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் கொடுத்து உங்களால் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உமன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித ஃபீஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மற்ற கேண்டிடேட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 500 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு சலான் ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ் இருக்குல்ல அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் சலான் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்பை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி சிலபஸில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் OMR சீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஓகேவா. ஸோ OMR ஷீட்டு இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு அதை வந்து ஃபைனலாக தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆர் ஒடிஷா இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். உங்களோட சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்களோ அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 2 மணி நேரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். நார்மலாக நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது டெஸ்ட் இருந்தாலே இந்த மெத்தட் மட்டும் தான் வந்து கேட்பாங்க. இதை தாண்டி கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதை தான் இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 25 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 50 கொஸ்டின்ஸும், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 50 கொஸ்டின்ஸும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 75, 75, 150, 150 பட்சத்தில் வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து கொடுப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா 1 நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவே நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா தயவு தப்பாக ஆன்சர் பண்ணாதீங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதுனால உங்களோட ஆன்சர் தப்பாக போச்சு அப்படின்னா உங்களோட வாங்கியிருக்க மார்க்லையும் சரி உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சருக்கு மட்டும் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுங்கள். உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு காமனான பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ பர்சனல் இன்டர்வியூ மட்டும் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் எந்தவித பயமும் இருக்காது. உங்களால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எல்லாமே செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பர்சனல் இன்டர்வியூ கூப்பிடும்போது உங்களோட ஒரிஜினல் ஹார்ட் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணுவீங்களா அந்த டாக்குமெண்டேஷனை ஒரிஜினல் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட பர்சனல் இன்டர்வியூ வந்து காமனாக பேசிக்காக தான் நடக்கும். ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. ஸோ பேசிக்கான உங்களோட பர்சனல் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நீங்கள் எப்போ செலக்ட் ஆகி நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணணும் என்ன விஷயங்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அப்பயே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்க முடியும். 23/3/2026 பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 21/4/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.